ஒரு மனுஷன் நடந்து போகிறான். நடந்து போய் கொண்டு இருக்கிற போது சாணி என்ன பண்ணிருச்சு? செருப்புல பட்டுருச்சு. சாணி செருப்புல பட்ட உடனே இப்ப சாணி எடுத்து என்ன செய்யறான்? இந்த சாணி செருப்புல பட்டுருச்சு சொல்லிட்டு இந்த சாணியை கொண்டு போய் லேப்புல கொண்டு போறான். சாணியை கொண்டு எங்க போறான்? லேப்புல கொண்டு போய், இது எந்த மாட்டு சாணி? இந்த சாணி காளை மாடா, இல்ல எரும மாடா, இல்ல பசு மாடா, இல்ல இந்த சாணி எந்த நாட்டு எந்த ஊரோட மாட்டு சாணி? இல்ல இந்த சாணி இது போட்டு எத்தனை நாட்கள் ஆச்சு? இந்த சாணினால என்ன நன்மை? இத போய் என்ன செய்யறோம்? ஆய்வு கூடத்துல கொடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி என்ன ஆகி போச்சு? அது அப்படியே வாழ்க்கையை நினைச்சு கொண்டு துன்பத்துக்குள்ள போய் கொண்டிருக்கும். எதுக்கு சாணியை மிதிச்சு தெரியுங்களா? ஆண்டவருக்கு சாணியை மிதிக்க சொன்னா தெரியுமா? தம்பி, நீ செருப்ப கழுவிய பல வருஷமாச்சு. செருப்ப கழுவி பல வருஷமாச்சு. இப்பயாவது சோப்பு போட்டு சேர்த்து செருப்ப கழுவி புதுசா போட்டு போப்பா. அதுக்குத்தான் ஆண்டவர் அந்த செருப்பு என்ன செய்யுது? சாணி மிதிக்க வச்சாரு. கர்த்தருக்கு நன்மை செய்தான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நம்ம நன்றி சொல்லாம என்ன செய்யறோம்? சாணியை மிதித்து விட்டு அந்த சாணி ஆண் மாடா பெண் மாடா எந்த மாட்டு சாணி சொல்லிட்டு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஹலோ, தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்.